ஹலோ அக்கா. ஆ எங்க பெரியக்கா வருது ஊர்ல இருந்து. எங்க எங்க பெரியக்கா வராங்க ஊர்ல இருந்து. எங்க இருக்கீங்க? அப்படியா? வந்துட்டாங்க வருவாங்க வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு செகண்டுக்குள்ள வந்துருவாங்களாம். இங்க சொல்லியிருக்காங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்க என்ன பாக்குறதுக்கு. எங்க அக்கா வராங்க. ஹாய் அக்கா. கதவு தட்டு. ஹலோ யாருங்க? ஹாய் அக்கா. வந்துட்டாங்க அக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கக்கா. எப்பக்கா வந்து எப்படிக்கா வந்த? இவ்வளவு நல்லா வச்சுக்கா. உனக்கு உட்காருக்கா. இந்தாக்கா தண்ணி. நல்லா இருக்கியாமா? இந்தாக்கா தண்ணி. எத்தனை வருஷம் ஆகுதுடி கையில தண்ணி வாங்கி. அப்படியாக்கா? ஐயோ உன்னை பார்த்தனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுக்கா. அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். நீ குடிச்ச தண்ணியை நான் கொஞ்சம் குடிக்கிறேன்க்கா. உங்க மாமா தான் உன்னை கேட்டுக்கிட்டே கிடந்தாரு. எங்க அக்கா வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. எங்க பெரியக்கா. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. எங்க வீட்டுக்காரர் நல்லா என்ன வச்சிருக்காங்க. மாமா எங்க? மாமா ஐயோ கேக்குற. மாமா வந்து ஐயோ நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு கல்யாணம் நடந்ததா? உனக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 6 வயசு, ஒரு 6 மாசத்து குழந்தை எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது. இது என்ன போன்? இந்த ஐபோன்ல வாங்கி கொடுத்துருக்காரு மாமா. ஐபோன்லாம் இல்லம்மா. நீ வேற ஒரு போனை வாங்கி உன் தங்கச்சியை பார்க்க போற. இந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த காலத்துல உள்ளவங்கலாம் அந்த போனை வச்சுக்கிட்டு அலையிறாங்கல்ல. அந்த காலத்துல எந்த போனு ஒரு போனும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் அந்த போனை வச்சுக்கிட்டு தான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் அந்த தெருவுல போய் கேட்கிறேன். இது சத்யா நகர் அங்கங்க, இது இந்த சைடுங்க, அந்த சைடுங்கன்னா நமக்கு ஒண்ணும் புரியல. நம்ம ஊர் வந்து சென்னை ராமபுரத்துல இதோதான் இருக்கும். அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொன்னா மாமாவோட வந்திருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. பொஸ்குன்னு திருடிட்டு ஓடி போறானோ ஆடு மாட்டெல்லாம். உனக்கெல்லாம் தெரியாது. நீங்க இந்த சிட்டில கடந்துக்கிட்டு இந்த செல்போனை வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் ஆபீஸ் போறதும் பேசுறதுமா இருக்கிறீங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாதுமா. ஏன் கேட்கிற? ஆட்டை தூக்கிட்டு போயிடுறான், மாட்டை தூக்கிட்டு போயிடுறான். எவன் ஏன்னா நல்லவன் மாதிரி வந்து பேசுறான். அப்படியே கார்ல தூக்கிட்டு போயிடுறான், அப்படியே வண்டியில தூக்கிட்டு போயிடுறானுங்க. அதனால உங்க மாமா என்ன பண்றாரு? இப்போ நீ வந்து போயிட்டு உங்க தங்கச்சிய பார்த்துட்டு நான் கேட்டதா சொல்லு, பாசமா சொல்லு. எங்க அவ? நான் குழந்தைல இருக்கும்போது மடியில தூக்கி வச்சிருந்தேன். 6 மாசத்துக்கு குழந்தை உன்னை கல்யாணம் பண்ணும் போது. அவன் இன்னைக்கு அப்படியா இருக்கான்? வீட்டுக்காரனோட கூட ஜிங்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரான்னு வச்சுக்க. மாமா போயிட்டு வரேன், அக்கா போயிட்டு வரேன். ஒரு பாசம் தெரியுதா? ஒரு மரியாதை தெரியுதா? ஒரு டீசென்ட் தெரியுதான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஏன்னா இந்த காலத்துல உள்ளவங்கலாம் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போடுவோம். அக்கா தான் நல்லா இருக்கியா, தங்கச்சி நல்லா இருக்கியா, தம்பி நல்லா இருக்கியா, மாமா நல்லா இருக்கியா, அம்மா நல்லா இருக்கியா, அப்பா நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. இன்னைக்கெல்லாம் யாரு கேக்குறம்மா? ஐயோ குழந்தையில பார்த்தது இன்னைக்கு 2-3 வருஷம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் இந்த போன்ல நீங்க பேசுறீங்கல்ல, இந்த பேரு ஹலோ அப்போ அதாவது ஹலோ அப்படிங்கிறீங்களா? கட் பண்ணுக்கா. எங்கள் கம்பெனிலேருந்து வருது, எங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு அக்கா தங்கச்சி பாசம் தெரியுதா இன்னைக்கு? அதனால தாண்டி ஒன்று பார்க்கணுன்ட்டு கடந்து 3 மாதமா 5 மாதமாக உங்கள் மாமாட்ட கேட்டு உங்கள் மாமா சொன்னார், என்னதான் உன் தங்கச்சி அப்படி மெட்ராஸில் உனக்கு அள்ளி கொடுத்து அனுப்புவான்னு தெரில. எப்படி போய் சேர போறியே தெரில. அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அங்கே தாம்பரத்தில் இறங்கி அங்கே இறங்கி அந்த அட்ரஸ் பிடிச்சி போகிறதுனா உனக்கு முடிஞ்சா போன்னு சொல்லிட்டாரு. பார்த்தேன் ஏவனா நானும் கேட்போம். இப்போ தான் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அலையிறானுங்களே. இப்போ நான் இந்த குட்டியை போகிறேன் அப்படி போகிறாங்க. உனக்கு தெரியாத உனக்கு இந்த காலத்துல போட்டீங்கன்னா நீங்கெல்லாம் நீ படிக்காம இருந்துட்டு அந்த காலத்து படிக்கவே இல்லையாக்கா? இப்படி வந்துட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு போய் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், இப்படின்னு செல்போனை வச்சுக்கிட்டு
நீங்க என்ன ஒரு கேட்டீங்க? ம், ஆமா அந்த ராமாபுரமா ம், கிண்டி போயிட்டு அப்படியே ஏதோ போரூர் ரோடாம்ல அதுல போகணும்னு சொன்னாங்க. ம், இப்படி இப்படி இப்படின்னுது. அம்மா ம், நீங்க இந்த பஸ்ல போங்க, ம், அங்க இறங்குங்க, ம். இந்த பஸ்ல போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலான்னுது. சரிம்மா ரொம்ப ஆனா நன்றி அக்கா, மன்னிச்சுங்க. நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அம்மா அவங்க எப்படி வளர்த்தாங்களோ, ஆனா என் பிள்ளைங்க எல்லாம் செல்போன் எல்லாம் எடுக்காதுக்கா. ம். எடுத்தாலும் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வச்சிரும். ஆமா ஆமா. ஒரு பெருமையாட்ட பேசுறாங்களே. ம், அம்மா ம், பெரியம்மா நல்லா இருக்கியா? ம், அப்பா பெரியப்பா நல்லா இருக்கேன் கேட்டு செகண்ட் உள்ள கட் பண்ணிட்டு ம், ஆமா 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 ம், எங்க கம்பெனில இருந்து பேசுறாங்கன்னு வச்சுட்டு உடனே போன வச்சுறாங்க. என்ன பாசம் இந்த ம். லெட்டருக்கு இந்த மரியாதை இருக்கா? என் ஒரு பசங்க. எல்லாருமே உன் ம், பசங்கன்னு இல்லை, உன் ம், தங்கச்சி பசங்க, உங்க ம், அக்கா பசங்க, எனக்கு அடுத்து இருக்கிறாள் அவ ம், அவ பசங்க, யாருங்கிற ம், யாரு எல்லாருமே உடனே என்ன தெரியுமா சொல்ற? அன்னைக்கு இருந்த மரியாதைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அந்த காலத்தை பத்திலாம் பேசாதீங்க ம். அப்படின்னுறாங்க. உங்க அப்படியா? மாமா வாங்கி வச்சிருந்த பூவை ஆ, என்ன ஆமாக்கா. தெரியுமா சொன்னா? ம், உன் தங்கச்சியை போய் பார்க்கறதுக்குள்ள ம், இந்த பூ கலையாத போ. ஏன்னா ம், அவளுக்கு நம்ம குட்டியிலலாம் ம், நல்ல நல்ல பூ வச்சுக்கிட்டு வாங்கி வச்சு தலையில சுத்தி விட்டுட்டு வருவோம் ஞாபகம் இருக்கா? ம். அவளுக்கு இதை பார்த்தோன்னா ஆமாங்க, எங்க மாமா வந்தாங்கன்னா மாயரத்துல இருந்து வந்தாங்கன்னா நீங்க மாயரத்துக்கு போனா அவ்வளோ பூ வந்து வாங்கிட்டு அதெல்லாம் சொல்றா. வருவாங்க. அவளுக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ம், குட்டிக்கு இன்னைக்கு நீ பார்க்க போற அவளுக்கு ம், அவளுக்கு பிள்ளைங்க இருக்கு, இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டா பெருசா இருக்கா. ம், கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு வந்துட்டா ம், பெரிய மாமா பெரிய மாமா பெரிய மாமான்னு என்னை சுத்தி சுத்தி வந்த காலமெல்லாம் உண்டு. ம். இன்னைக்கெல்லாம் வந்து மாமா தான் சொல்லி சொல்லி காட்டுவாரு. என்னக்கா ஆ, மாமா மாமா வந்து சொன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா? அப்படி இல்ல. இந்த பேக்கை தான் கொஞ்சம் கீழே வையேன். இரு என்ன வாங்கிட்டு வந்த குடு பாக்குறேன். இல்ல 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 அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். என்னக்கா தங்கம் வாங்கிட்டு வந்தியா? தங்கமெல்லாம் இல்ல. சரி வச்சுக்க. இங்க கொண்டு. பத்திரம் இதுல மாமா 2 3 பொருள் ம். அவருக்கு கொண்ட குடு. சரிக்கா, மாமா நான் பிரிச்சு கூட பாக்கல. பார்த்துட்டு வச்சிரு வச்சிரு. அப்படின்ட்டு இருக்குமா. ம். அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்னத்த சொல்றேன்னா இந்த காலத்துலலாம் ட்ரெஸ் போடுற ஆளுங்க. ஏன் ஆ, 10 பவுன் போல இருக்கு. ஆமாமா அது வந்து மாமா என் மேல இருந்த பாசம் ம், உனக்கு ம், எப்படி சொல்றது? நீங்கெல்லாம் என்ன எப்படி இருக்கிறீன்னு பாக்குறதுக்காக தான் வந்து 6 7 வருஷம் இது ஆகுதுன்னு. 10 பவுன் போல இருக்கு. அதெல்லாம் சொல்லாத கம்முன்னு இருமேன்றா. ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன். ம், உங்க ஊரெல்லாம் அக்கம் பக்கத்துல காதுல வாங்கிட்டு ம், திட்டு வேலைக்கெல்லாம் உதவி செய்வாங்களாம். அப்படியாக்கா? ஆமா ஆமா கொஞ்சம் வா, ஏந்திரிச்சு. ஆமா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இரு வர்றேன். இங்க என்ன அது கருப்பா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க காலத்துல நீங்க போடுற ட்ரெஸ் மாதிரியா எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துலயும் இந்த காலத்துலயும் ம், அதாவது வந்து இந்த இங்க தெரியற மாதிரியும் ம், இந்த இங்க தெரியற மாதிரியும் ம். இந்த இப்படி பண்ற மாதிரி அந்த காலத்துல இருந்த மாதிரி தான் இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் அடக்க உடக்கமா ட்ரெஸ் இது பண்றோம். என்ன ஜாக்கெட் இப்படி தைச்சு? உட்காருமா ஒரு போயிட்டு வந்தது டயர்டா இருக்கு. ம். அதாவது இந்த பிளவுஸ் இந்த மாதிரி இன்னைக்கும் கழுத்து தெரியக்கூடாது, நம்ம உடம்பு தெரியக்கூடாதுன்னா. அதெல்லாம் உங்க மாமா அன்னைக்கு எப்படி ம், அந்த சிஸ்டருங்கெல்லாம் போடுற மாதிரி நெஞ்சு தெரியக்கூடாது உடம்பு தெரியக்கூடாது போடுவாங்க பாருங்க. ம். அதே மாதிரி இன்னைக்கும் இந்த 50 50 60 வயசு ஆக போகுது. உங்க மாமா உட்காரு இருங்க, எங்க வீட்டுக்காரங்களுக்கு பேசிட்டு வரேன். பேசிட்டு வா. இப்ப கொஞ்சம் பேசிட்டு. ஹலோ அக்கா, ம், ம். ஏங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, எங்க பெரியக்கா வந்திருக்காங்க. மாநிலத்துல இருந்து எங்க பெரியக்கா வந்திருக்காங்க. ஆமா ஆமா அப்படிதான் வச்சிருக்காரு மாமா. ம். நீங்களும் தான் என்ன வச்சிருக்கீங்களே. வாங்க ஒரு கயிறு கூட இல்ல. உட்காருமா என்னங்க வந்து பாருங்க அந்த அழக. ஐயோ, அந்த மனுஷனை போய் சொல்றேன். நீனும் தான் நல்லா செயினுக்கெல்லாம் போட்டிருக்க. செயின்லாம் நல்லா தான் வாங்கி கொடுத்துருக்காரு. நாங்க அந்த காலத்துல பக்குவமா ஒரு பொருளை வாங்கணும். சரி சரி, வந்துருங்க வந்துருங்க. வாங்க வாங்க, வந்துட்டாங்க. சொல்லாத நல்ல மனுஷனை போய் வச்சிரு. நல்ல மனுஷனை போய் இந்த அட்டிகை எத்தனை போகுது? அந்த காலத்துல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு இது மட்டும் இத மட்டும் வித்தின்னு வச்சுக்க ஒரு ஊர்ல ஒரு வீடே கட்டலாம். அப்படியா? ஆனா இன்னைக்கு வச்சிருக்கிறீங்களே லட்சம். ஒரு சவரம் எவ்வளவுப்பா? 90,000 85,000 80,000ங்கிறீங்க. அப்படி இல்ல, இது போட்டு ஒரு வீடே கட்டலாம். அன்னைக்கு வாங்கி போட்டாருங்க மாமா. இன்ன வரைக்கும் என் கழுத்தை விட்டு குண்டுமணி குண்டுமணியா சேர்த்தீங்களா? அதெல்லாம் குண்டுமணியில கிண்டுமணியில ஒரே நேரத்துல வாங்கி போட்டவர் தான். 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இதோட ரேட் என்ன? என்னக்கா தங்கம் விக்கிற விலையில இதெல்லாம் அதனால இப்ப நல்லா இருக்கு போயிட்டு வர்றேன். ஆமா இன்னைக்கெல்லாம் நீங்க என்னத்த பாச அன்பக்கு அந்த வந்தேன் இந்த கொஞ்ச நேரம் கலன்னு பேசுற. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனேன்னு வச்சுக்க. நீ வந்து ரொம்ப
ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு. இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா அதான் சந்தோஷம். நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள். ம். இறைவன் உன்னை என்னைக்கும் நோய் நொடி இல்லாத ம். வச்சிருப்பான்னு சொல்லி ம். ம், ம். நானும் அக்கா, வாழ்த்துக்கள். இந்த பாசம்லாம் எடுத்து 6 வருஷமா வச்சது பார்க்கவே இல்லையேக்கா. இரு வரேன் மாமாட்ட. பூ வந்து மாயாத்துல வாங்கி கொடுத்தாரம்மா. ஆமா அது சொன்னாரு, இந்த பூவு கலையறதுக்குள்ள உன் தங்கச்சிய போய் நீ பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன் மேல ரொம்ப பாசமா என்ன சொல்றதே தெரியாதுடி, அவங்ககிட்ட போய் சொல்லு, அந்த ஜமுனா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நீ தான் வாயா, என்னக்கா கட்டி கட்டி பிடிக்கல? நீ அவ்வளவு தான் பாசம் வாயா, வச்சிருந்தியா நீ நீ மேல? தான் வாயான்னு கேட்டதுக்கு என்னால அந்த ஆட்டு மாட்டை விட்டுட்டு வர முடியாது, நம்ம ஒண்ணா கஷ்டப்பட்டு முன்னேற்றி வச்சிருக்கிறோம், அதையும் திருடிட்டு போயிடுவாங்க. மேலே இரு, இப்படிலாம் எங்களுக்கெல்லாம் பிடிக்காதம்மா. உங்களை மாதிரிலாம் நாங்கெல்லாம் கிடையாது. இங்க தெரியுது அங்க தெரியுது அந்த மாதிரிலாம் இன்னைக்கெல்லாம் போடுறீங்களா ட்ரெஸ், இந்த வாட்ஸ்அப்போ யூடியூப்போ என்னமோ இருக்க கலக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை பசங்க ஆம்பளை பயிர்வை தான் ஆடுறானுன்னா, இந்த பொம்பளைங்க பொன்றாளுவ பாரு, இங்க ஒரு ஜன்னல், இங்க ஒரு இடுப்பு, இங்க ஒரு ஆட்டம். ஏப்பா பாப்பா, நான் பஸ்ல உட்காந்துட்டு வந்த முன்னாடி ஒரு அம்மா பார்த்துட்டு வர்ற ஒரு பொண்ணு ஏறும் லேடிஸ் போட்டா போகுது, அவளும் அதை எப்படிதான் பாக்குறால தெரியல. இங்க பாக்குறது அங்க பாக்குறது, இங்க தெரியுது அங்க தெரியுது. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணுன்னா பொண்ணாருணும். போயிட்டு இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, அது காலம் மாறி போச்சு. பழச பேசி என்ன பண்ண போறோம், இனிமே புது காலம் தான், இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு தான். அந்த காலம் வேறக்கா, இந்த காலம் வேறக்கா. நாங்கெல்லாம் இல்லையா சென்னை டவுன்ல இல்லையா, நீ கிராமத்துல எடுத்துக்கிட்டு ஆட்டை போட்டு மாட்டை போட்டு வந்து பாத்துட்டு போற, நீ ஏன்க்கா கொஞ்சம் நிம்மதியா இருக்கா? பாசம் தெரியுதாடி அம்மா. எங்க இன்னைக்கெல்லாம் ஒரு லெட்டர் பொடிய 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொட்டிலாம் இல்லாத அன்னைக்கு இந்த பொட்டி வச்சிருக்கோமே, இதை ஆன் பண்ண கத்துக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் என்னன்னா வாங்கி இன்னைக்கு உள்ள 3 வயசு குழந்தைங்க இப்படிங்குது. இந்த பொட்டி இல்லாத காலத்துல அன்பிற்குரிய அம்மா அப்பாவுக்கு பாசத்திற்குரிய மகள் எழுதியது, அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த நிமிஷம் அந்த லெட்டருக்காரு வருவாருன்னு அந்த போஸ்டர் மேனை பார்த்துக்கிட்டு நிற்போம் பாரு. மாமா ஒரு சைடில் நிற்பாரு, நான் ஒரு சைடில் நிற்பேன். பெருமாள்னு கூப்பிட்றாங்க, சங்கர்னு கூப்பிட்றாங்க, நம்ம வீட்டுக்கார் பேர் முனுசாமின்னு ஒரு லெட்ரு வராதா, பார்வதின்னு என் பேரில் ஒரு லெட்ரு வராதா, பாக்கியவதின்ட்டு அலைஞ்சிட்டு கிடப்போம்மா. இன்னைக்கெல்லாம் அந்த லெட்டருக்கு அவ்வளோ மரியாதை. இன்னைக்கு ஒரு செகண்டுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு பாசத்தையும் முடிச்சுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாமாதாக்கா ஒண்ணு நல்லாதாக்கா பாசமா வச்சுக்கிட்டு இவ்வளவு நகை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எவ்வளவு பூ நகை எல்லாம் வாங்கி கொடுத்து ஒன்னு அழகுபடுத்திதாக்கா வர சொல்லியிருக்காரு. அதனால நீ இப்படி பசங்களாம் இப்படி இருக்கு, நானே வந்ததுல இருந்து பேசிட்டேன். அந்த காலத்துல பேசுவோம் பாரு, இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு விட்டு போகல. நீங்களாம் பேச நீங்களாம் மனுஷன்கிட்ட வந்து நேரெல்லாம் அதிகமா பேசுறதுனால அந்த காலத்துல இருந்து மனிதர்கள்ட்ட பேசி பேசி பழகி பழகி அவங்க பாசம் நம்ம பாசம், அவங்க ஒற்றுமை நம்ம ஒற்றுமை எல்லாம் நாங்க பார்த்து பார்த்து நாங்க இருந்த நாங்களாச்சா. இன்னைக்கு வந்து வந்துட்டு அப்படியே பேசிட்டோம் வந்ததுல இருந்து. நீ எல்லாம் பாரு 10 நிமிஷம் கூட பேசல, நாங்க மணிக்கணக்குல உன்கிட்ட பேசுறேன். காரணம் என்னன்னா அந்த காலத்து பாசம் அது. நீங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றீங்க, செகண்டுக்குள்ள பேசிட்டு முடிச்சுட்டு உறவுனா என்ன, பாசனா என்ன, மரியாதை என்னன்னு மனசுக்குள்ளே தானக்கா வச்சுட்டு இருந்திருக்க. அடி என்ன பெத்த என் தங்கமே, என் பவுனு, எங்க பெரியக்கா வந்திருக்காங்க. என்ன பாரு எப்படி இருக்க, என்ன பண்ற, வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லாதான் வச்சிருக்காருடி, பரவாயில்லடி, நல்லாதான் வச்சிருக்காரு. ஆமா நான் பரவாயில்ல. அதாவது பணம் காசு எல்லாம் பெருசு கிடையாது, கடைசி வரைக்கும் ஒற்றுமையா வாழ்றோமா, அதுதான் இந்த காலத்துல பெருசு. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு. இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது நிகழ்ச்சிலாம் இன்னைக்கு ஒருத்தி நாளைக்கு ஒருத்தி நாளைக்கு ஒருத்தவன் இன்னைக்கு ஒருத்தவனு கதையா இந்த டிவியில பார்க்கும்போது மனசு எங்களுக்கெல்லாம் ஏன் கேட்குற குமுறுது. அதனால வந்து அப்படிலாம் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கெல்லாம் இந்த டிவியில் பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்க. அவள் என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி குழந்தையில விட்டுட்டு போனார், நாங்கள் தான் வாழ்கிறோம்,
பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறோம் அப்படிலாம் கதை விதவிதமான கதைகள் பார்க்குறோம் டிவியில். நாங்களாம் அப்படி இல்லை. ஒருத்தன்னு வாழ்ந்து என்னக்கா ஒருவர் வாழ்ந்து இன்னைக்கு முடிச்சுட்டு உன் வந்துட்டோம். கதை அந்த சொல்றது சந்தோஷத்துல பார்க்கும்போது நாங்கெல்லாம் இந்த என் காலத்துல தங்கச்சி இப்படி இருக்குது எங்களுக்கு ம், அழகாக வீட்டுக்காரன் மேலே மரியாதை வச்சு பிள்ளைங்க மேலே மரியாதை வச்சு இந்த ம். சிட்டியில் நீ இப்படி இருக்கிறது எனக்கு சந்தோஷம். மற்றவங்கெல்லாம் டிவியில் பார்க்கும்போது ஐயோ நம்ம தங்கச்சி எப்படியோ நம்ம தங்கச்சி சென்னையில் இருக்கிறாளா எப்படியோ ஏதுன்னு வேதனைப்படுவோமா. ம், அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ ஒன்று வந்து நேராக பார்க்கும்போது ம். உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு நான் சந்தோஷப்படும் ஊரில். ஓகே, அப்புறம் சொல்லு என்ன செய்து. நானே பேசிகிட்டு இருக்கிறேன். இருக்கா போய் கறி வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறிலாம் வேணாம். ம். இங்கே உள்ள மீன் இங்கே உள்ள கறி மீன்லாம் ம், சென்னையில் உள்ளதெல்லாம் வேணாம். ம், நாங்களாம் ஊரில் நம்ம கொல்லையிலேயே கோழி வளர்ப்போம். மீனுகள்லாம் வந்து அப்படி பிடிச்ச உடனே நல்லா உயிரோட சாப்பிடுறீங்க அப்படி ரத்த வருவோம். ரத்தமா எல்லாம் நீங்க எங்க பார்த்தாலும் எங்கெங்க சுத்திட்டு வருதுன்னு தெரியாது. அது வேணாம். ம், அழகா நம்ம போறதுக்குள்ள உன் கையால நல்ல சாம்பார், ம், நல்ல ரசம், ம். நல்ல தயிர் போட்டு 3 சாப்பிட்டு போனோன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரிக்கா மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்துட்டு. உனக்கு நீ வந்ததுல இருந்து பேசிட்டே இருக்கிறேன். நீ போய் ஏதாவது ரொம்ப இணைச்சு போயிட்டிய. செய்ய. இல்லம்மா அப்படிலாம் கிடையாது. நம்ம மாமா அந்த சேரீ எடுத்து கொடுத்தாருல, இந்த சேரீ அவன் தங்கச்சிட்டு போகும்போது புது சேரீ கட்டிட்டு போனாரு. அதனால இதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுட்டு. சரி வேற சரி சரிக்கா நான் போயிட்டு ஊருக்கு கிளம்பிட்டியா? இல்ல இல்ல நான் டீ போட்டு எடுத்துட்டு வா. ம், என்னன்னு பார்த்துட்டு உங்க பசங்க வரட்டும். வாத்துக்காரி வந்தோன்னே ம், நான் பார்த்துட்டு கிளம்புறேன். ம். சரிக்கா நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ம். இதோ இருக்கா தங்கச்சி எத்தனை வருஷம் அவங்க தெரியுமா இவ்வளோ பார்த்து. இவன் ஒருத்தி இருக்கிறான்னா இங்கே இருக்கா, இன்னொருத்தி 50 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறா, இன்னொருத்தி 300 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறா. இவங்களோட பாசத்தை எத்தனை வருஷத்துக்கு பார்க்க போகிறோம். இருக்கிற வரைக்கும் நம்ம மூத்த பொண்ணாக போயிட்டோம். இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இந்த வயசு முடியறதுக்குள்ளே போய் சேரும் கிடக்கு. என்னத்தை இது பண்ணி என்ன பண்ணி என்ன பண்ண போகிறோம். ஆமாம், தண்ணி கொடுங்க. இந்தாக்கா டீ இந்தா. ஒரு பரவாயில்லையே. என்ன பால், என்ன பால்? அந்த மாதிரி பசும்பால் மாடு கறந்துட்டு வந்து காப்பிலாம் போட மாட்டேன். சும்மா இங்க பவுடர் போட்டு ஆத்தி டீ போட்டு எடுத்து வந்திருக்கேன். பவுடர் பால். அது பாக்கெட்டு கிக்கெட்டு மாடுவா நம்ம ஊர்ல மாதிரிலாம். அதெல்லாம் மாடுலாம் கறந்துலாம் பால்லாம் கிடையாது. இங்க உங்க அதுதாங்க சாப்பிடுவோம். என்ன பண்றது? அப்பா வேணாமா? இல்ல இல்ல இதெல்லாம் எப்படி? ஐயோ, சும்மா ஒரு கிளாஸ் பால்ல 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு காபி தூளை போட்டு குடிச்சா மனமனுக்கு இருந்தாமா. நீ வச்சுக்க. ஆமா ஆமா அப்படியே இருந்தாமா. சரி இது வந்துட்டு போய் இல்ல ஊருக்கு போறீங்களா இப்பயே? இல்லம்மா, நான் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுறேன். எனக்கு டைம் கிடையாது. அதனால வந்து இது பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அப்படியா? ஆமா. அப்படியா போறீங்க? ஆமா. இப்ப மாமா வந்துருவாங்களே. மாமா வரட்டும், நீ என்ன ஏதுன்னு பேசு. நான் வந்து கிளம்புறேம்மா. சரி இந்தாக்கா நீ கிளம்பிட்டியா உடனே? ஆமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? பேக்கில் உள்ளதை வச்சுக்கிட்டியா? கொண்டா. இந்தாக்கா இந்த பானையில புளி கிளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். அதனால இந்த பானையை நீ எடுத்துட்டு போயிடுக்கா. அதெல்லாம் வேணாம். ஐயோ நீ வேணாம், இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கும். ஐயோ எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி உங்க ஊர்ல எல்லாம் இப்படி இருக்கா மெட்ராஸ்ல? ஆமாக்கா. ஐயோ பரவாயில்ல, நம்ம ஊர் நினைப்பாக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். ஆமாக்கா. சந்தோஷம். அத நீ எடுத்துட்டு போக்கா. வேணாம், 1000 பானை இருக்கு. நீ பத்திரமா வீட்டுக்கு வச்சுட்டு நீ பாத்துக்க. நான் கிளம்புறேன். என்னக்கா நீ உடனே போறங்கிற? எனக்கு டைம் இல்ல. இருக்கா மாமா போன போன்றேன். இரு எங்க வந்துட்டீங்களா? இந்த ரோடு முறைக்கா வந்துட்டீங்க. அக்கா வந்து கிளம்புறாங்க. ஊருக்கு போறாங்க. போயிட்டு வரேன். ஊருக்கா போறீங்க? ஆமா ஆமா, நான் அவ தங்கச்சி வீட்டுக்கு போகணும். இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு போறீங்களா? ஆமா, போயிட்டு வரட்டுமா? வரேக்கா. உங்களை வந்து சரிக்கா.